நல்லவை கேட்போம் நமது சேனலில் பலராமனும் கிருஷ்ணனும் மதுரா நகர பிரவேசம் செய்தது பற்றி கேட்போம். அக்ரூரர் ஜலத்தில் ஆதிசேஷனில் ஸ்ரீமன் நாராயண் சயனித்து கொண்டிருந்ததான அந்த தரிசனத்தை பண்ணினார். கரையிலே தேரிலே கிருஷ்ணனும் பலராமனும் அப்படியே இருந்ததையும் அவர்கள் ஜலத்தில் இருந்ததையும் மாறி மாறி பார்த்து சேவித்து ஆச்சரியப்பட்டார். அதன் பிறகு கிருஷ்ணன் நாராயணனும் நானும் ஒருவனே என்று கூறிய பிறகு அவர்களை அழைத்து கொண்டு மதுரா நகரத்திற்கு வருகிறார். மதுரா நகரம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே அழகான ஒரு தாமரை வடிவம் போன்று அமைந்திருந்தது. மிகவும் ரம்யமாகவும் மாட மாளிகைகள், கூடகோபுரங்கள், அழகான தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தன. இது தனுர் யாகத்துக்காகவும் கண்ணன் வருகையை முன்னிட்டும் ஒரு விழாக்கோலம் பூண்டிருந்தது அந்த நகரம். இந்த மதுரா நகரத்தை பற்றி துவாபர யுகத்தில் பகவான் அவதாரம் செய்தான். அதற்கு ஏன் இந்த நகரத்தை அவன் தேர்ந்தெடுத்தான்? பாரத தேசத்தில் பல இடங்கள் இருக்கச்சு இந்த மதுராவை எதுக்காக தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? இல்லை கம்சனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லை அந்த மதுராவில் தேவகி வசுதேவர் அவள் ரெண்டு பேரும் கம்சனால் சிறைப்படுத்தப்பட்டார்கள், அதனால் அவளுக்கு குழந்தையாக பிறப்பதாக அவன் வாக்கு கொடுத்திருந்தானே. அதாவது இந்த வசுதேவர் தேவகியினுடைய முற்பிறவியில் அவர்கள் அதிதி கஷ்யப முனிவர், அவர்கள் எம்பெருமானிடத்தில் நீ எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கேட்க, துவாபர யுகத்தில் தேவகி வசுதேவராக நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தான் பகவான். அதன்படி இங்கே மதுராவை தேர்ந்தெடுத்து இங்கு பிறந்தானா? இப்படி இவர்களை எங்கு நினைக்கிறானோ அங்கு பிறக்க வைக்க முடியும், வேறு இடத்தில் சிறை வைத்திருக்க முடியும். அதெல்லாம் இல்லாமல் இந்த நகரத்தை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? துவாபர யுகத்தில் கம்சனால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் இது. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த நகரமானது கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருந்த நகரம். இது அந்த காலத்திலேருந்தே அந்த யுகத்திலேருந்தே உண்டு. கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் ஜென்ம அதாவது அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறதுனாலையும், கலியுகத்தில் கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படிங்கிறதுனாலையும் இது ரொம்ப பிரசித்தமாக அடைஞ்சிருக்கு. இந்த நகரம் 5 புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பாத்ம புராணம், வராக புராணம், ஹரிவம்ச புராணம், விஷ்ணு புராணம், கர்க சம்ஹிதை எல்லா இடத்துலையுமே இந்த நகரத்தை பற்றி சொல்லியிருக்கு. பல ரிஷிகள் முனிவர்கள் இவெல்லாம் தபஸ் பண்ணின இடம். கபில முனிவர், நாரதர், துர்வாசர், கர்க முனிவர், துருவன் இவாள்லாம் தபஸ் பண்ணின இடம். அம்பரீஷ சரித்திரம் நடந்த இடமும் இதுதான். இப்படி பல பெருமைகள் வாய்ந்தது இந்த மதுரா நகரம். கிருதயுகத்திலேருந்தே பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதான நகரம் இது. அதனால் பகவான் இதை தேர்ந்தெடுத்திருக்கான். கிருதயுகத்தில் இந்த நகரத்துக்கு மதுபுரின்னு பேர், திரேதாயுகத்தில் மதுரான்னு பேர், துவாபர யுகத்தில் அதாவது கிருஷ்ணாவதாரத்துக்கு மதுரா அப்படின்னு அதாவது இதை தான் அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா, பல விசேஷமான அற்புதங்கள்லாம் நடந்திருக்கக்கூடியதான நகரம் இது. தாமரை பூ வடிவத்தில் இருக்கிறதுனால இது கமலகிருத் அப்படின்னு இதை வர்ணிக்கிறான். இந்த மதுரா நகரத்தினுடைய முக்கியமான தெய்வம் எதுன்னு கேட்டால் கேசவ பெருமாள். கேசவன் தான் இந்த நகரத்தினுடைய தெய்வம். இந்த நகரத்தினுடைய நடுவில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ளதான தெய்வம். துவாபர யுகத்தில் யது வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர், இப்போ இந்த கண்ணனுக்கு முன்பாக இந்த கேசவ பெருமாளை குலதெய்வமாக அவெல்லாம் சேவிச்சுட்டு வந்திருக்கா. இந்த மதுரா நகரத்துக்கு வடக்கு பகுதியில் ஹரிதேவ் ஜி அப்படின்னு கோவர்தன பர்வதத்தில் ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. தெற்கு பகுதியில் வராக பெருமாள் இருக்கார். கிழக்கு பகுதியில் விஸ்ராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பகவான், அந்த பகவான் அங்கே எழுந்திருக்கார். மதுரா நகரத்தினுடைய மேற்கு பகுதியில் கோவிந்தன் அப்படிங்கிறதான பெருமாள். பிருந்தாவனத்தில் மதுரா நகரமானது
பிரஜபூமி அதுதான் தலைநகரமாக இருந்திருக்கு மதுரா நகரத்துக்கு. அதில் வந்து புராணங்கள்லாம் பல விதமாக சொல்லியிருக்குது. பாத்ம புராணத்தில் மத்தியதேது ஜெகத் சர்வம் பிரம்மஜானேன ஏனவா தத் சாரபூதம் எது தஸ்யாம் மதுராசா நிகத்தியதே. அதாவது மதுராபுரியானது விரஜபூமியினுடைய தலைநகரம். இது பிரம்ம ஜானத்தினால பிரபஞ்சம் முழுவதும் கடையப்பட்டதோ அப்படிங்கிறதான ஒரு இது. அதனால் கடையப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய உலகத்தில் கலந்திருக்கக்கூடியதான அந்த பிரம்ம ஜானம் அதனுடைய சாரமாக இருக்கிறதுனால இதுக்கு மதுராபுரி அப்படிங்கிறதான ஒரு பேர் உண்டு. தத் சாரபூதம் அப்படின்னு சொல்கிறார். பிரம்ம ஜானத்தினுடைய சாரபூதம் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க பிரம்ம ஜானம். அதனால் பக்தியினுடைய மையப்பகுதி இது. அதனால் இதுக்கு மதுரா அப்படின்னு பேர். இந்த பாரதம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, சாதுக்கள்கிட்டேந்து இருக்கக்கூடியதான ஞானிகள் அவாட்டேந்து வந்து தானே அவெல்லாம் தபஸ் பண்ணினது. அதெல்லாம் பாரத் அப்படின்னா பான்னா ஞானம். அந்த ரதகா அப்படின்னா பாரதகான்னு அந்த தூசிகள் துகள்கள் ஞான துகள்கள்னு பேர். பாரதம் அப்படிங்கிறதுக்கு ஞான துகள்கள் அப்படின்னு பேர். அதனால்தான் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை பற்றி சொல்லும்போது சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் முதல்லையே சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவக பாத தூளிகள் அப்படிங்கிறார். அந்த பெரியோர்கள்லாம் எங்கே இருக்கான்னா பகவானுடைய பாத தூளிகளில் இருக்கான பத பங்கஜ ரேணவகா. அப்படி பிரம்மத்தினுடைய ஞான துகள்கள் தூசிகள் அப்படின்னு பேர். இந்த பிரம்மஞான துகள்கள் அது எல்லாம் கலந்துருக்கு. அப்படிப்பட்டதான அபூர்வமான இடம்தான் மதுராபுரி. அதான் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி சைவ சப்திதா மோக்ஷதாயிகாக அப்படின்னு. இந்த 7 நகரங்கள் தான் முக்தி கொடுக்கக்கூடியதான நகரங்கள், க்ஷேத்திரங்கள். அதில் அயோத்தியா மதுராங்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த பாத்ம புராணங்களில் இந்த க்ஷேத்திரங்களில் மிகவும் உயர்ந்தது மதுராபுரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு கோலோகம் அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. இந்த கோலோகம்ங்கிறதான இந்த லோகத்தை பற்றி வராக புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ரீரங்கத்தை எப்படி பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மதுரா நகரத்துக்கும் கோலோகம் வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் கிருஷ்ண ஜென்மஸ்தானமும் கூட அவதாரம் பண்ணின இடம். கிருதயுகத்தில் மதுங்கிறதான ஒரு அரக்கன் அவன் என்ன பண்ணால் தேவர்களெல்லாம் ஜெயிச்சுட்டு எல்லா உலகங்களையும் தனக்கு கீழே கொண்டு அதுக்கு அதிபதியாக இருந்தான் அவன். இந்த மதுங்கிறான அரக்கன் அவனால் பாதிக்கப்பட்டதான தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவா எல்லாருமே போய் நாராயண இடத்துல சரணம் அடைகிறார், சரணாகதி பண்ணுறார். இந்த அரக்கன்ட்டேருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு கேட்குறான். உடனே நாராயணன் 10 வருஷ காலம் அந்த மதுங்கிற அரக்கனோட சேர்ந்து யுத்தம் பண்ணுறார். யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணுறார், கொல்றார். கொண்டு வாழெல்லாம் காப்பாற்றுறார். மதுங்கிற அரக்கனை அழித்ததுனால அவருக்கு மாதவன் அப்படிங்கிறதான ஒரு பேர். அதனால் மதுபுரி அப்படின்னு பேர். இந்த மதுபுரி தான் மதுரா அப்படின்னு பேர் வந்தது. அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் இந்த இடத்துல 84 தீர்த்தங்களை நிர்மாணம் பண்ணிட்டு போயிருக்கார். இந்த மதுரா நகரத்தில் 84 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், ஹரிவம்ச புராணம் இதிலெல்லாம் இந்த மதுராபுரி க்ஷேத்திரத்தை பற்றி நல்லா விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை கொண்டாடுறார்கள் எல்லாரும். சத்ருக்னஸ்ச மதோபுத்திரம் லவணம் நாம ராட்சசம் ஹத்வா மதுவனே சக்கரே மதுராம் நாம வை புரீம் அப்படின்னு பேர். திரேதாயுகத்தில் இந்த இடங்கள்ல ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தது, அயோத்தியா கீழே இருந்தது. இது ஒரு வனப்பிரதேசம். இங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்த முனிவர்கள் ரிஷிகள் இவெல்லாம் இந்த லவணாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனால் அவனுடைய புத்திரன் அவனுடைய மகன் யாருன்னு கேட்டால் மது அப்படிங்கிறதான அரக்கன். இவாளால் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள்லாம் இந்த ரிஷிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அதனால் அவர்கள் ராமச்சந்திரன் இடத்துல பிரார்த்திக்கிறார். இந்த அரக்கர்கள்ட்டேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணுறா, வேண்டிக்கிறார். அப்போ உடனே கிளம்புறார். உடனே சத்ருக்னன் என்ன பண்ணுறார், அண்ணா இப்போ தான் பட்டாபிஷேகம் ஆகியிருக்கு, ராவணவதம் பண்ணிட்டு பட்டாபிஷேகம் ராஜ்ய பட்டாபிஷேகத்தை ஏற்றுருக்கீர்,
அதனால் திரும்பி யுத்தத்துக்கு போக வேண்டாம், இவாளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருகுணன் கிளம்பி போகிறார். அந்த மது அப்படிங்கிறதான அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு. அந்த மதுங்கிற அரக்கன் ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். 14 வருஷ காலம் யார் உப்பு போடாமல் சாப்பிட்ருக்காலோ அவளால் தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படிங்கிறதான வரத்தை அவன் வாங்கிட்டு இருக்கான். அது என்ன அப்படிங்கிறத நாளை கேட்போம்.